ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி வெந்தய கீரை வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு ரைஸ் தாங்க வந்து செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்ன்னு கூட சொல்ல முடியுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் இல்லாதையே ஹெல்த்தியாக வந்து கசப்பே இல்லாத எப்படி வந்து செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. ஒரு கட்டு வந்து வெந்தய கீரை வந்து எடுத்திருந்தேன். இதுக்கு நல்லாவே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இதுக்கு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேங்க. இதில் கொஞ்சமாக வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். காற்றுக்கு ஏற்ப மாதிரி வந்து சேர்த்துங்க மிளகாத்தூள். கொஞ்சம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நம்ம மூடி வச்சு நம்ம வந்து இதுக்கு வேக வச்சுக்கலாங்க. நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டதால் இது தண்ணியே எதுவுமே இல்லாத நம்ம வந்து இதுக்கு வேக வச்சுக்கலாங்க. அப்பப்போ நடுவில் கிளறி கொடுங்க. பாருங்கள், நல்லா வந்து சுருண்டு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லாவே சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு. அது வந்து ஆப்ஷனல் தாங்க, இருந்துச்சுன்னா போடுங்க. நல்லாவே வந்து வறுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கறி லீஃபும் போட்டுக்கலாம். நல்லாவே வந்து வறுபட்டுச்சுக்கலாம். இதில் பூண்டு பல் வந்து ஒரு 5 எடுத்துக்கிட்டேங்க. பெருசாக இருந்துச்சு. இதுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். பூண்டுக்கு போடக்குள்ள நல்லா வாசனையாக இருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம், இது வந்து நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மெலிசாவே நம்ம பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்து நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேங்க, ஸ்ப்ளிட் பண்ணி. இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கணும். உப்புமாக்கெல்லாம் வதக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நல்லா வெங்காயத்துக்கு வதக்கணும். இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து போடக்குள்ள அந்த வெந்தய கீரையில் வந்து நல்லா கேராமல் ஆட்டம் உங்களுக்கு இருக்கக்குள்ள நல்லாவே இருக்குங்க. நல்லா வந்து கசப்பு வந்து இருக்காது. பாருங்கள், கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெந்தய கீரை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம வெந்தய கீரை வந்து கட் பண்ணக்குள்ளே வந்து எல்லாம் ரெடியாகி இருக்கக்குள்ளே தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே கட் பண்ணி வச்சோன்னா ரொம்ப கசப்பாக இருக்குங்க. நம்ம வந்து கீரை வந்து சேர்த்ததுமே இதில் வந்து உப்பு வந்து சேர்க்கக்கூடாதுங்க. இல்லைனா கீரையினுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குதுன்னு உப்பு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துடுவோம். அப்புறம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கீரை வதங்கி வரக்குள்ளே நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ சேர்க்கணுன்ட்டு நம்மளுக்கு புரியும். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து இப்போ சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வேக விட்டுக்கலாங்க. இந்த கீரைக்கு பாருங்கள், நான் வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டுருந்தேன். நல்லாவே வந்து வெந்துருச்சு. அப்பப்போ நடுவுலையும் வந்து கிளறி விட்டுருந்தேன். நான் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருந்தேன். நான் வந்து 1 கட்டு கீரை போட்டதால் ரொம்பவும் வந்து உங்களுக்கு சுருங்கி கம்மியாக இருக்குங்க. நீங்கள் 2 கட்டு கூட தேவைன்னா போட்டுக்க முடியுங்க. நான் வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தாங்க வந்து செஞ்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டாச்சுங்க. அதில் பாருங்கள், இது வந்து பாஸ்மதி ரைஸு நான் வந்து செஞ்சுருந்தேன். உங்கள்கிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் வந்து உதிரியாக வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. பாருங்கள், இது வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் வந்து இந்த ரைஸ் தாராளமாக சாப்பிட முடியுங்க. இதுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணக்குள்ளங்க நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதில் நம்ம சோயா சாஸ் எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லைங்க. நல்ல காரசாரமாக உங்களுக்கு கசப்பே வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாத நல்ல ஒரு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க, வெந்திக்கிற ரைஸு. இதில் மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல ரெசிபிங்க இருக்குது. அக்மல் ஃபுட்டுக்கு தேவைன்னா விசிட் பண்ணுங்கள். அதில் நல்லா ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்குது. முட்டை ஃப்ரைட் ரைஸ் கூட இருக்குங்க. தேவைன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஒரு லைக் போடுங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா காமெண்ட்டும் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.